கட்சியின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சென்னையில் மீண்டும் ஆலோசனை நடத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். ஆர்கே நகரில் போட்டியிடுவது குறித்தும் வேட்பாளர் பெயர் அறிவிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களோடு நாங்கள் பேசிய விவரத்தை இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் மூத்த தலைவர்களோடும் பகிர்ந்து கொண்டோம். இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகக் குழு விரைவில் கூட இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகக் குழுவுக்கு பின்னர் மூவரும் சந்திப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். 3 கட்சி தலைவர்களும் சந்தித்து பேசுகிற போது போட்டியிடுவது குறித்தும் போட்டியிட்டால் யார் வேட்பாளர் என்பது குறித்தும் நாங்கள் தீர்மானித்து முறைப்படி அறிவிப்போம். சார், இப்போ ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் நடைபெற்றாலே அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குன்ற மாதிரி எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சி இப்போது பல்வேறு ஃபேக்ஷன்ஸ் தரப்புகளாக கிட்டத்தட்ட 3 தரப்புகளாக பிரிந்து இருக்கிறார்கள். ஆகவே வழக்கம் போல் ஆளுங்கட்சி ஒரு வலுவோடு இருக்கிறது என்று கூற முடியாது. ஆகவே ஆளுங்கட்சியினுடைய நிலைமை தற்போதைய சூழலில் மாறி இருக்கிற காரணத்தால் வழக்கமான தேர்தலாக இது இருக்காது. கட்டாயமாக இதில் மாற்றம் இருக்கலாம். பொதுமக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பலாம். அதையெல்லாம் கணக்கில் கொண்டு எங்கள் முடிவை நாங்கள் எடுப்போம். அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ண பிறகு, தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவு எடுத்த பிறகு, யார் வேட்பாளர் முடிவு எடுத்த பிறகு ஒரு ஜனநாயகபூர்வமாக தேர்தல் நடத்தணும். அவங்களுக்கு வெறும் தேர்தல் நடத்துகிற ஏஜென்சியாக மட்டும் அவங்க இருக்கக்கூடாது. அவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அது இருக்கணும். அவங்க வாக்குப்பெட்டி வைப்பதும் வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதும் தேர்தலை நடத்தி முடித்து வாக்குகளை எண்ணுவதும் என்கிற ஒரு ஏஜென்சியாக செயல்படாமல் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகவும் அது இயங்க வேண்டும். 3 கட்சிக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்தால் தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்காது. அதுவெல்லாம் உங்கள் யூகம். எங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்கள் உரிமைகளுக்கான பாதுகாப்பு மாநாடு வரும் 26ஆம் தேதி தர்மபுரியில் நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். இதில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தில் உள்ள கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை, செல்வம், விகோ ஆதவன், ரவிசங்கர், மாவட்ட பொருளாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள், தொகுதி செயலாளர்கள், தொகுதி துணை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் மற்றும் அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பெண்கள் உரிமைகளுக்கான பாதுகாப்பு மாநாடு வரும் 26ஆம் தேதி தர்மபுரியில் நடைபெறுவதால் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மாநிலம் முழுவதும் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றப்பட வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளிடம் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் சூழ்நிலை மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். ஆளும் கட்சி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது இருந்த நிலை வேறு. இன்றைக்கு ஆளும் கட்சி 3 தரப்பாக பிரிந்து நிற்கிறது. பிற கட்சிகளும் தனித்தனியே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழக அரசியல் சூழல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலையில் இருப்பதால் இப்போதைக்கு எதையும் நாம் யூகமாக சொல்ல முடியாது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பிற கட்சிகளாக இருந்தாலும் எந்த கட்சிகளின் ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற இளம் தலைமுறையினரும் தமிழகத்தில் இப்போது வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம் அதற்கு ஒரு சான்று. எனவே ஒரு யூகத்தின் அடிப்படையில் நாம் இதில் பதில் சொல்ல இயலாது.
சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் தர்மபுரியில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாடு மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ரா. செல்வம் தெரிவித்தார். எதிர்வரும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் ஒவ்வொரு வட்டத்திலும் கொடியேற்றுவதும் ஒவ்வொரு வட்டத்தின் சார்பாக கூட்டங்கள் நடத்துவதும் எதிர்வரும் மார்ச் 26 அன்று தருமபுரியில் மகளிர் உரிமை மாநாடு நடைபெற உள்ளது. அதற்கு சென்னையிலிருந்து பெரும்பாலான மகளிர்களை ஒருங்கிணைத்து அந்த மாநாட்டிற்கு அழைத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் விளக்கி சொன்னார்கள். ஒரு சில முரண்பாடுகளை தவிர்த்து தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக நாம் எழுச்சி வர வேண்டும். அதற்கான களப்பணிகளை நிர்வாகிகள் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட தொகுதி அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், வட்டச் செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுரை வழங்கினார்கள். தமிழகத்தில் தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து வருகிறது. அதை எதிர்த்து பல்வேறு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் நமது தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இந்த கூட்டத்திலே ஆலோசனை உரையாக வழங்கினார்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பன்ருட்டி தாலுகாவில் தமிழக அரசு உடனடியாக மகளிர் கலை மற்றும் பொறியியல் கல்லூரி கட்ட கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதி மீனவர்கள் படுகொலையை கண்டித்தும் அவர்களது குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் குள்ளஞ்சாவடி அருகே பெருமாள் ஏரியை தூர்வாரி விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும், பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதாக கூறி தலித் ஊழியர்கள் பணிபுரியும் கடைகளை பார்த்து மூடும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு இக்கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ச. முல்லைவேந்தன் தலைமை தாங்கினார். மாவட்ட செய்தி தொடர்பாளர் புதியவன் என்கிற வினோத், கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன், நகர செயலாளர் கார்த்திகேயன், கிருஷ்ணராஜு மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நான் என்னைக்கு கட்சிக்கு வந்தது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். என்னுடைய உழைப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாருமே. இன்னும் ஏராளமான தோழர்கள் இங்கு பேச இருக்கிறார்கள். இப்பொழுது வழி 12 ஆகிறது. நாம் உணவு சிறப்பு செய்ய வேண்டும். அந்த வகையிலே வரக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்டத்துடைய அமைப்பாளர்கள் காலத்தின் சூழல் கருதி கட்சியை செழுமையாக வழிநடத்துவதற்கான ஆலோசனையை வழங்க வேண்டும். இந்த நிர்வாகத்தை நாம் எவ்வாறு சிறப்பாக செயல்பட வைப்பதற்காக ஒரு நகரச்சாளர் ஒரு விடுச்சாளர்னா அந்த பகுதியில் அந்த போஸ்ட் யாரோட இப்ப நான் வந்து சின்ன பையன் எனக்கு 29 வயசு தான் ஆகுது. ஒருத்தர் இவனால பேசுதா, இவனா கட்சி நான் கேஸ் வாங்கினா காசுனா எங்க அப்ப நம்ம கட்சி நடத்துறோமா, நம்ம மாவட்ட நீக்கம் நடத்துறோமா, கேஸ் வாங்கினதா. நீங்க தனிப்பட்ட முரண்பாடு, ஒரு சொந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு கட்சி நிகழ்ச்சி கிடையாது. தலைவர் யார மாவட்ட நிர்வாகம் போறாங்க கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய மாவட்ட அமைப்பாளர்கள் ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்து அவருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கெல்லாம் வழிகாட்டி ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய விடுதலைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரே அதிசய தலைவன் அண்ணன் திருமா மட்டும்தான். பெண்கள் உரிமைக்கான பாதுகாப்பு மாநாடு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கலந்தாய்வு கூட்டம் தர்மபுரியில் நடைபெற்றது. பெண்கள் உரிமைக்கான பாதுகாப்பு மாநாடு வரும் 26ஆம் தேதி தர்மபுரியில் நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார். இம்மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தர்மபுரியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் கோ. வேந்தன், மண்டல செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட செயலாளர் கனி அமுதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அணியின் செயலாளர்கள் இன்று மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என்று ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உள்வாங்கி இந்த கமிட்டி அமைத்தர வேண்டும். இதுதான் நோக்கம். அதற்கு உங்களோட ஒப்புதலை பெற வேண்டும். நாங்கள் ஒரு வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வாறு தான் இந்த வடிவத்தை அமைக்க வேண்டும், இப்படிதான் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு முன்மாதிரி உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது. அதில் வரக்கூடிய, பேசக்கூடிய, கருத்து சொல்லக்கூடிய பொறுப்பாளர்களும், நிர்வாகிகளும், முன்னோடிகளும்
எல்லாரும் இந்த வடிவம் சரிதானா, இல்லை இதை மாற்றி அமைக்க வேண்டுமா, இல்லை இது இப்படி இருந்தால் இது சிறப்பாக இது நடக்க முடியாது, இல்லை இப்படி நடத்தினால் சிறப்பாக நடத்தலாம் என்கிற வெளிப்படையான ஒரு கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த கமிட்டியில் யார் யார் எங்கே இடம்பெற வேண்டும் என்பதை இந்த ஒருங்கிணைப்பு குழு வரவேற்பு குழு தீர்மானிக்கும். இன்றைக்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இருந்தாலும் நான் சேலத்திலிருந்து இமயவரமுனியும் அன்பு சகோதரர் நாவரசன் அவர்கள் இங்கு வருக சொல்லியிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட பார்வையில் இது நடக்க வேண்டும். இது தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒருங்கிணைத்தால் கூட, ஆனால் 11 மாவட்டத்தை உள்வாங்கிய மாநாடு இந்த மாநாடு. அரசு பணிகளுக்கான தேர்வில் வெற்றி பெறுவதற்காக சென்னை அசோக் நகரில் உள்ள திருமா பயிலகத்தில் இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு, TNPSC தேர்வு உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள இப்பயிலகத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. எழுச்சி தமிழரான தொல் திருமாவளவன் ஆணையின்படி, அறிவுறுத்தலின்படி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற விளிம்பு நிலை மக்கள் சாதி, இன, மொழி பாகுபாடு இல்லாமல் அவர்களை அரசு பணிகளில் அறிவோம் ஆள்வோம் என்ற நோக்கத்தோடு அரசு அதிகார பணியில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருமா பயிலகம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது திருமா பயிலகத்தில் காவல்துறை பணிக்கும் அரசு ஆசிரியர் தகுதி தேர்வுக்குமான பயிற்சி வகுப்புகள் முற்றிலும் கட்டணம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்று வருகின்றார்கள். லாப நோக்கம் இல்லாமல் திருமா பயிலகம் நடத்தும் இலவச பயிற்சி வகுப்புகள் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கல்வியினால் அரசு மற்றும் தனியார் போட்டித் தேர்வுகளுக்கு என்னுடைய வெற்றியை காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஏழை எளிய மக்களின் இலவச கல்வி என்ற திட்டத்தை திருமா பயிலகம் நடத்தி வருகிறது. இதற்கு என்னுடைய முழு தகுதியை திருமா பயிலத்து பயன்பெற என்னுடைய முழு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கணிதம் மற்றும் அறிவியலுக்கு ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். இங்கே திருமா பயிலகம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு போட்டித் தேர்வுகளை கட்டணம் இல்லாமல் ஜாதி மதம் பாகுபாடு இன்றி அனைத்து சமூகத்திற்கும் இலவசமாக அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அனைத்து மாணவர்களும் அனைத்து போட்டித் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு வந்தாலும் சரி, இல்லை மற்ற போட்டித் தேர்வுகள் எதுவாலும் சரி, அனைவரும் வந்து பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு பேப்பர்லேருந்து பார்த்தேன் நான். இது வந்து பெண்களுக்காக நிறைய இது கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு, அதான் ஃபெசிலிட்டி நிறைய கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு நான் இதில் பயில வந்திருக்கேன். TNPSCக்காக வந்திருக்கேன் நான். இதில் நான் நிறைய இது சேர்ந்துருக்கேன். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பணம் இல்லாமல் என்னுடைய வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்காக இதை உதவுங்கிறதுக்காக இதுக்கு நான் வந்து சேர்ந்துருக்கேன். இதில் படித்து இதில் எப்படி ஒரு நல்ல நிலைக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது என்னுடைய ஏமாக இருக்குது. இதை நான் இது பண்ணேன். இந்த திருமா பயிலகத்தில் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். டெட்டு தேர்வுக்காக போட்டித் தேர்வுக்கு போட்டியிடும் மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கட்டணம் இல்லாமல் இங்கே சொல்லித்தராங்க. இதை பயன்படுத்தி இங்கே வந்திருக்க மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தி படித்தோன்னா நல்லா வெற்றி பெறலாம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே போகிறப்ப ரொம்ப நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. இதில் படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம், வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோடு இருக்குது. இங்கே வந்து திருமா இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. வித் இந்த TNPSC, வித் இந்த போலீஸ் அந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து இங்கே கோச்சிங் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஸ்டாஃபிங் எல்லாமே நல்லா கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாட்டி நாங்கள் 100% வந்து காமிப்போம்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வித் வந்து அதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் நடத்துனது அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாதி மதம் இல்லாமல் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் கொடுக்கறது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுவாங்க எல்லாருமே. கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு டீச்சராக வருவாங்க, ஆசிரியராக வருவாங்க, சமுதாயத்தை திருத்துவாங்க. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த திருமாவளவனுடைய ஐயா அவருடைய அந்த நிறுவனம் கண்டிப்பாக மென்மேலும் பல ஏரியாக்கள்லையும் பல பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணணும். திருமாவளவன் பயிலகத்தில் வந்து TNPSC-ஓட அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு வந்து நான் டெட் எக்ஸாமுக்காக இங்கே வந்திருக்கேன். நிறைய இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா பே பண்ணி போகிறதா இருக்குது. இங்கே வந்து இலவசமாக பண்ணாலும் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சமுதாய ரீதி மட்டும் இல்லாமல் அனைத்து ரீதியான சமுதாய மக்களுக்கும் இது பயன்படுறதாக சொல்லித்தராங்க. இங்கே படித்து நல்ல ஒரு அரசு வாய்ப்பு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது போல் எங்கேயுமே ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அண்ணன் திருமாவளவர்களின் முழு முயற்சியால் இது எங்களுக்கு எல்லோரும் கிடைக்கிது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே